படத்தில் 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு வரி ஏய்ப்பு பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் கஷ்டப்பட்டு நடித்து உழைச்சி லட்சக்கணக்கான ரசிகர்களை பண்ணி அவர் எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும்? சரி, புலி படத்தில் வரி ஏய்ப்பு பண்ணிவிட்டான்னு சொல்லி சாட்ட துருமுருகன் பேசுகிறா. அப்படியே சாட்ட துருமுருகனை பார்த்து கேட்குறேன், இலங்கை தமிழர் நல்வாழ்வுத்துறைக்கு 5 கோடி ரூபா கொடுத்தாரு, அதை பற்றி அதை பேசுனியா? எதுக்கு சும்மா விஜய் பேசிட்டு இருக்கிற? செந்தமிழன் சீமா என்ன சொன்னாரு? விஜயை பத்தி பேசக்கூடாது, நம்ம கட்சி வேலையை ஆரம்பிக்கலாம், நம்ம விஜய் பேசுறதுக்காக வரலன்னு சொன்னார். இல்ல, நீ செந்தமிழன் சீமா பேச்சே நீ கேட்க மாட்டேங்கிற. சாட்ட துறைமுருகா, நீ என்ன ஒரு கட்சி தொண்டனா இருக்கிற? நீ சீமா சொன்னாரா இல்லையா? விஜயை பத்தி பேச வேணாம், விஜயை பத்தி பேசுறது நம்ம அரசியல் வரலன்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ விஜயை பத்தி பேசிட்டு இருக்கிற? நீ தலைமை பேச்சு நீ மதிக்கணுமா மதிக்க கூடாதா? மதிக்கணும்னா அப்ப நீ என்ன அர்த்தம்? சீமானுக்கு நான் சொல்லிக்கிறேன், உன் கட்சி அழியறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சாட்ட துறைமுருகன் தான். உன் கட்சி அழியறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நீ 2% மேல ஓட்டு வாங்க, நீ உனக்கு ஓட்டு குறையிற ஓட்டு போறாம சாட்ட துறைமுருகனால தான். ஏன்னா இலங்கையில இருந்து பணம் வருது, உங்களுக்கு இலங்கையில இருந்து பணம் வருது. நாங்களாம் சோத்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம், புரியுதா? உங்களுக்கு இலங்கையில இருந்து பணம் வருது, நம்ம தின்னு திரியுறீங்க. மேடைக்கு கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் தாவக கட்சிக்கும் கலவரத்தை உண்டு பண்ணிட்டு திரியுறீங்க. உங்களுக்கு இலங்கையில இருந்து பணம் வருது, 3 வேளை கறி மாட்டு கறி திங்கிறதுக்கு பணம் வருது. எங்களுக்கெல்லாம் அந்த பணம் இந்த மாதிரி வரல, எங்களுக்கு எது வரல. புதுசா இப்பதான் கட்சி குழந்தைதாங்க, புதுசாதாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீ 15 வருஷமா என்ன அரசியலுக்கு வந்தல? 15 வருஷமா ஏதாவது சாதிக்க முடிஞ்சதா? 15 வருஷமா என்ன ஒன்று புரிஞ்சுக்கிட்ட? நீ விஜய் பத்தி பேசுறது தான் புரிஞ்சுக்கிட்டியா? சீமானை பார்த்து நான் கேட்கறேன், 15 வருஷமா நீ அரசியல் நடத்தி இன்னும் விஜய் இயக்கத்துக்கு அரசியலுக்கு வந்த? நான் கேட்கறேன், 15 வருஷமா விஜய் எதுக்கு அரசியலுக்கு வந்த? உண்மையாலுமே சொல்றேன், சீமா மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். எந்த நேரத்தில் சீமா பேசுறது அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்களோ, என்ன பண்ணிவிடுவாங்க, சீமா மாதிரி ஒரு ஆளுக்கு வரணும். இப்பதான் தெரியுது, நல்ல வேலை வந்திருந்தா நல்லா தூக்குப்பட்டு சேர்த்துருக்கணும். சீமா வந்திருந்தா, உண்மையாலுமே சொல்றேன், சீமா மட்டும் வந்தா தமிழ்நாட்டில் நிறைய பேர் தூக்கு போட்டுட்டு தான் சாகணும். காலையில் ஒன்று பேசாரு, அவர் தானே துணை முதலமைச்சர் என் தம்பி வரான்னு சொன்னாரு. துணை முதலமைச்சர் என் தம்பி வரான்னு சொன்னாரு. இப்போ வந்து ரோட்டுக்கு அந்த வாரத்தில் இந்த வாரத்தில் நடுவில் சேர்த்து போடுவாங்க. இப்போ திராவிடம் தான், வெங்காயம் தான் தேவையா? தமிழ் திராவிடம், தமிழ் தேர்ச்சி தான் தேவையா? சோறு தானே 3 வேளை தேவை மக்களுக்கு. சோறு தேவை, குடி தண்ணீர் தேவை. நீ திராவிடம் வச்சு என்ன பண்ண போற? நீ